ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு தரிசனம். அதை வச்ச ஒரு மனுஷனை இன்னைக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அவருடைய பெயர் மோசே. 1ஆம் தேதி இந்த வார்த்தையை ஆண்டவர் வேற மாதிரி எடுத்தாரு, இன்னைக்கு வேற மாதிரி எடுக்கிறாரு. எடுத்து வாசிங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. சத்தமாமா நீ எல்லாரும் எடுத்துங்க. யாத்ராகமம் எங்க பாருக்கு? என்னப்பா அழகா சொன்ன பாருங்க. ஜோயில எங்க பாருக்கு? தம்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. என்னங்க? அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கும் உன்னை அனுப்புவேன் வான்றார். போதும். இது ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாரு. அப்ப இந்த இவத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் அவன் மேல வச்சிருந்தாரு. என்ன தரிசனம்? அந்த தேசத்துல இருக்கிற பிள்ளைகள்லாம் கொலை செய்யும் போது இவனை மாத்திரம் எதுல வச்சு அனுப்புறாரு ஆண்டவர்? கொஞ்சம் சத்தமா பேசுங்களாமா. எதுல? ஞானல் பெட்டி. சரி, ஒரு பெட்டி. அந்த பெட்டி எங்க போயிருக்கணும்? தண்ணியில வச்சா? தண்ணியில எங்கேயோ போயிருக்கணும். அப்பவே ஆண்டவர் பாருங்க, ஒரு பிளிப்கார்ட்ட, ஒரு அமேசான, ஒரு பேபால, ஒரு ஜெப்டோவை உருவாக்கி இருக்கிறார். அந்த பெட்டிக்கு டிரைவரும் இல்ல, துடுப்பும் இல்ல, யாரும் அந்த பெட்டியை தள்ளவும் இல்ல. இதுதான் முன்குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க இருக்கிற தலைச்சம்பல் எல்லாம் சாவணும், ஆனா மோசே காப்பாற்றப்படணும். ஏன்னா மோசே மேல தரிசனம், திட்டம், நோக்கம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த நயல் நதின்றது அப்படியே அடிச்சுட்டு போறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது அப்படியே போய் அந்த புல்லுக்கு நடுவுல தட்டி நிக்குது. அதை யார் வேணாலும் பார்த்திருக்கலாம். ஆனா யார் பார்த்தா? பார்வோனுடைய மகள். ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவனை பிச்சைக்காரனா, அவனை தெருவில் கஷ்டப்படுற தம்பி